பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய மூளையாக செயல்பட்ட வழக்கறிஞர் அருள் உள்ளிட்டோருக்கு சம்போ செந்தில் 4 லட்சம் ரூபாய் வரை கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த பணம் யார் யாருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது என்பது விளக்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். இது குறித்தான முழு விளக்கங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். குற்றப்பத்திரிகை நகல் அதில் கைது செய்யப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது முக்கியமாக 30 குற்றவாளிகள் இந்த வழக்கில சேர்க்கப்பட்டு அதில் 28 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இதுல 2 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்களில் முக்கியமான ரவுடி சம்போ செந்தில் மற்றும் அவங்களுடைய கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன். இந்த சம்போ செந்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு எப்படி மூளையாக செயல்பட்டார் என அது குற்றப்பத்திரிகையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு 4 லட்சம் ரூபாய் அதற்காக அவர் பணம் கொடுத்திருக்கிறார் என்ற விவரமும் குற்றப்பத்திரிகையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட முதலில் அண்ணா நகரில் சரண்டரான அந்த 8 பேரில் முக்கியமான குற்றவாளி அருள். இவர் ஆற்காடு சுரேஷனுடைய உறவினர். இந்த அருள் தான் இந்த கொலைக்கு முக்கியமான நபர்களை எல்லாம் ஒன்றிணைத்தது. குறிப்பாக நாகேந்திரனுடைய மகன் அஸ்வாத்தமனில் இருந்து, அதே போன்ற சம்போ செந்தில் இருந்து அனைவரையுமே ஒருங்கிணைத்தது இந்த அருள் தான் என்று குற்றப்பத்திரிகையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சம்போ செந்தில் 4 லட்சம் ரூபாய் பணத்தை அருளுக்கு கொடுத்திருக்கிறார். அது பணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை கொலை செய்வதற்காக பொருட்களை வாங்குவதற்கும், செல்போன் உள்ளிட்டவற்றை எல்லாம் அவர்களுக்கு தேவையானதை வாங்குவதற்கும், அவர்கள் தங்குவதற்கு பயண ஏற்பாடு, அதே போன்ற இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு எடுப்பதற்கும் என செலவு செய்திருக்கிறார்கள். இந்த 4 லட்சம் ரூபாய் பணத்துல வழக்கறிஞர் அருளுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனையாகி இருக்கிறது. அதே போல ராமு என்கிற வினோத், இந்த கைது செய்யப்பட்ட இந்த குற்றவாளிக்கும் 60,000 ரூபாய் பணம் ஜிபே மூலமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று ஆற்காடு சுரேஷனுடைய சகோதரர் பொன்னை பாலுவிற்கு 30,000 ரூபாய் இதில் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்திற்கு 30,000 ரூபாய் அதிலிருந்து சம்போ செந்தில் கொடுத்த அந்த பணத்தில் 30,000 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சதீஷ் மற்றும் ஹரிதரன், இந்த 2 பேருக்குமே தலா 40,000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஹரிதரன் என்ற இந்த நபர் தான் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரை சேர்ந்தவர். இவர் மூலமாகத்தான் செல்போன்களை வாங்கி அனைவர்களுக்குமே கொடுத்திருக்கிறார்கள். பிறகு பயன்படுத்திய பிறகு இந்த செல்போன்களை எல்லாம் ஹரிதரன்கள் மூலமாகத்தான் கொடுத்து அவற்றை கொற்றலை ஆற்றில சிம் கார்டு உள்ளிட்டவற்றை எல்லாம் உடைத்து, அதே போன்ற செல்போன்களையும் பாகங்களாக உடைத்து அந்த கொற்றலை ஆற்றிலே வீசியது இந்த ஹரிஹரன் தான். அதற்கு பிறகுதான் இந்த செல்போன்களை எல்லாமே பறிமுதல் செய்தார்கள். எனவே இந்த செல்போன்களை வாங்குவதற்கு மற்றும் அது தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு இந்த ஹரிதரன் இந்த பணத்தை 40,000 ரூபாய் பயன்படுத்தி இருக்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி சம்போ செந்தில் மூலமாக 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதும் யாராருக்கெல்லாம் பரிவர்த்தனை ஆகியிருக்கின்ற விவரங்கள் எல்லாம் குற்றப்பத்திரிகையில இடம்பெற்றிருக்கிறது.